தமிழ்நாட்டில் இந்த முறை தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர், மூன்றாவதாக ஒரு பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம், கூட்டணி அமைக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று கூறி இருக்கக்கூடிய தாவேகாவுடைய போட்டி. இப்படி 4 அணிகளாக போட்டிகள் இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலில் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய முனைப்பில் திமுகவும், ஆட்சியை மீட்டெடுக்கக்கூடிய, ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முனைப்புடன் அதிமுகவும், தனித்து நிற்கக்கூடிய களம் காணக்கூடிய நாம் தமிழரும் தங்களுடைய வாக்குகளை தக்க வைப்பது மட்டுமின்றி அதிக இடங்களை பெற்றுவிட வேண்டும். குறிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவும் நேரடியாக பல போட்டிகள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்றுவது இருவருக்குமான போட்டியாக இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் இந்த முறை குறைஞ்சபட்சமாக அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளாக, சட்டமன்றத்துக்குள்ளாக சென்றுவிட வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் 234 சட்டமன்ற தொகுதிக்குமான அவருடைய வேட்பாளர்களை அறிவித்து களம் காண்பதற்கான அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழல்ல விஜயுடனான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் மேற்கொள்கிறது என்பது ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் செயல்படக்கூடிய காங்கிரசுக்கு, திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதனாலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திமுக மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரசுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கக்கூடிய வகையில தான் தொகுதி பங்கீடு இருக்கும் என்றும் உறுதியளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தது 11 தொகுதிகள், 11 கட்சிகள் இருந்தார்கள். இந்த சூழல்ல அவர்களுக்கு 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. தற்பொழுது 19 கட்சிகள் திமுக கூட்டணி இடம் பெற்றாலும் கூட காங்கிரசுக்கு 25 இடங்கள் கொடுப்பதற்கு திமுக முன்வந்திருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைத்தாலும் கூட திமுக சொல்வது கூட்டணியை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் தேசிய அளவில் காங்கிரஸை மையப்படுத்தி ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்தி கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல காங்கிரஸ் தனித்து செயல்படுவது போன்ற ஒரு மாற்று ஒரு அணியாக தேர்ந்தெடுக்கும் நிலையில தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்ற தகவல் என்பது ஒரு பெரிய கசப்பான மனநிலையை திமுக கூட்டணிக்குள்ளாக ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடைய வெளிப்பாடே தான் காங்கிரசுக்கு 25 இடங்களுக்கு மேலாக தொகுதிகள் ஒதுக்கப்படாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டணியின் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய 25 இடங்களுக்கு சம்மதம் இருக்கிறதா இல்லையா என்பதை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்க வேண்டும் என்பதும் திமுகவுடைய கோரிக்கையாக இருந்தது, அவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. இந்த சூழல்ல தொடர்ச்சியான கருத்துக்கள் என்பது தாவேகாவுடனான பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது காங்கிரசுடைய ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாடாக தெரியக்கூடிய சூழல்ல இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் இருக்கக்கூடிய சூழலில் இதை சமாதானம் செய்வதற்கும், இந்த மனநிலை, இந்த சிக்கல் போக்கை சுமூகப்படுத்துவதற்கும், கூட்டணி பேச்சுவார்த்தையினூடாக தொகுதி எண்ணிக்கை உயர்த்தி பெற்று விடுவதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பதற்காகவே இந்த சந்திப்பினை சிதம்பரம் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் செல்வ பிறந்தகை வருகை புரிந்திருக்கிறார். செல்வ பிறந்தகை உடனிருப்பதற்கு முன்பாகவே சிதம்பரத்துடைய இல்லத்தில் சந்தித்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருவரும் ஆலோசித்து அதற்கு பிறகாகவே முதலமைச்சர் சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். இதே நேரத்தில் டெல்லியில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது, ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு விவகாரம் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அண்மையில் காங்கிரஸில் புதிதாக அதிக மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் கட்சி அதிக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், எனவே அதிக இடங்களை பெற்றுவிட வேண்டும், குறைவான இடங்களை பெற்றுவிடக் கூடாது என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிக அழுத்தங்களை மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் கொடுக்கக்கூடிய சூழல்ல அதிக எண்ணிக்கையை பெற வேண்டிய கடமை காங்கிரசுக்கு ஏற்பட்டிருப்பதாக திமுக கூட்டணிக்கு அவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட்டணியாக ஒவ்வொரு கட்சிக்குள்ளாகவும் பல்வேறு அழுத்தங்கள் இருக்கின்றன. அந்த அழுத்தங்களை கூட்டணிக்குள்ளாக கொண்டு வந்து அதனை சரி செய்து அதனை காரணம் காட்டி தொகுதிகளை பெற்றுவிட முனைய வேண்டாம் என்று திமுகவும் காங்கிரசுக்கு ஒரு அறிவுறுத்தலாக கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் என்பது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அதே எண்ணிக்கை. அதே நேரத்தில் திமுக போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை என்பது கடந்த முறை போட்டியிட்டதை விட குறைவான எண்ணிக்கை. கடந்த முறை 173, இந்த முறை 165 இடங்கள் தான் போட்டியிடப் போகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் அவர்களுடைய அதிருப்தியை பூர்த்தி செய்து தலைமை எடுக்கக்கூடிய முடிவை கட்டுப்படுத்தி தான் அவர்களை நாங்கள் வேலை செய்ய வைக்கிறோம். இது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணி மற்றும் மாநில அளவிலான நலன், தேசிய அளவிலான கூட்டணி என்பதை முன்னிறுத்திய இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படக்கூடிய வேண்டுமே தவிர மாறாக கட்சியில் இருக்கக்கூடிய அழுத்தங்களின் மூலமாகவும் நிர்வாகிகளுடைய கோரிக்கையின் மூலமாகவும் தொகுதிகளை பெற்றுவிட முடியக்கூடாது என்பதையும் இந்த பேச்சுவார்த்தையின் போது எடுத்துரைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே 25 இடங்களை ஒதுப்பதற்கு திமுக முன்வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தையும் அதே நேரத்தில் இந்த முறை இந்த தேர்தலில் அதிக இடங்களை பெற வேண்டும் எனவும், இந்த முறை அதிக இடங்கள் பெற்றால்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மேலும் கூடுதலாக பெற முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறார்கள்.
ஏனெனில் 2016 ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் 41 இடங்களில் போட்டியிட்டாலும் 2021 தேர்தலில் 27 இடங்களில் மட்டுமே தான் காங்கிரஸ் போட்டியிட்டது. ஏனென்றால் கடந்த 2016 தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறவில்லை. மாறாக ஆட்சி பிடிப்பதற்கு மாறாக எதிர்க்கட்சியாகவே அந்த கூட்டணி இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து 2 முறையாக அதிமுக 2016 ஆண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக ஆட்சி அமைத்திருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் 2வது முறையாக தொடர்ச்சியான ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு கூட்டணியுடைய முழுமையான செயல்பாடும் பங்களிப்பும் ஈடுபாடும் வேண்டும் என்ற கூடிய நிலையில ஒருவருடைய கருத்தை மற்றொரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்றொருடைய கருத்துக்கு மற்றொரு மதிப்பளிக்க வேண்டும் என்று கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நோக்கில்தான் தொடர்ந்து இதுவரையிலும் காங்கிரசுடைய மாறுபட்ட கட்சியுடனான பேச்சுவார்த்தை பிறகும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தையை திமுக முன்னெடுப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி தர்மத்திற்காக மட்டுமே தொடர்ந்து காங்கிரசினரை கரம் பிடித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக திமுகவினுடைய தகவலை இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் தொடர்ந்து இது போன்ற ஒரு மனநிலை அவர்கள் தொடக்க நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது தேசிய அளவில் கூடிய முதற்கட்ட தலைமையை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்களாக அறியப்படக்கூடிய மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசக்கூடிய பேச்சு, கிறிஸ் சோடங்கர் பேசக்கூடிய பேச்சு என்பதெல்லாம் கூட்டணிக்கு ஆரோக்கியமான ஒரு போக்கை ஏற்படுத்தாத ஒரு நிலை இருந்ததை உணர முடிந்தது. இது போன்ற ஒரு சூழலில் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், மாறுபட்ட கருத்தை பொதுவெளியில் தெரிவிக்கிறார்கள், கூட்டணியில் ஒன்றாக பயணிக்கிறார்கள் என்று வெவ்வேறு இடங்களில் முரண்பட்டும் ஒன்றுபட்டும் இருக்கக்கூடியது தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய தொண்டர்களை ஒன்றிணைக்காது, ஒரு நேச்சுரல் பாண்ட் என சொல்லக்கூடிய இயற்கையான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தாது. எனவே இது போன்ற போக்கை சீர் செய்வதற்கான உடன்பாடு எட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனை கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் புரிய வைப்பதற்காக திமுக பலமுறை முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தோடங்கர் அதற்கெல்லாம் பிடிப்பு கொடுக்காமல் தங்களுக்கு வேண்டிய தொகுதியாக இருக்கக்கூடிய 41 என்ற எண்ணிக்கையை பெறுவதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் திமுக தரப்பில் ஒரு அதிருப்தி தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும், தேசிய அளவில் தொடர்ந்து கூட்டணி தொடர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் மற்றும் ஒரு எதிர்கால சிந்தனை நோக்கல் என்பது பொதுவாக கூட்டணிக்காக அமையாமல் தனிப்பட்ட முறையில் காங்கிரசுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே ஒரு கூட்டணி நோக்கில் பேச்சுவார்த்தை என்பது கூட்டணிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. திமுக இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும், கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், தேசிய அளவிலான ஒரு கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என மல்டி பர்ஸ்பெக்டிவ்ல தேர்தலுக்கான ஒரு அணுகுமுறையோடு திமுக கூட்டணிகளுக்கு அனைத்து கட்சிகளும் அணுகுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரசுடைய பேச்சுவார்த்தை குழுவும் அது போன்ற ஒரு அணுகுமுறை இல்லை என்பதை பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று திமுகவுடைய தலைவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஏனெனில் பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் 41 இடங்கள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அது அவருடைய கோரிக்கை, அவருடைய டிமாண்ட் என்ற நிலையில, ஆனால் அவர்களுடைய அந்த டிமாண்டின் ஊடாக கட்சியினுடைய நலன் என்பதை அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய சூழல்ல கூட்டணியுடைய தர்மத்தையும் அவர்கள் மனதில் கொள்வதை அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று தோணுகிறது என்ற அளவிலெல்லாம் திமுகவுடைய தலைவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஏனெனில் கூட்டணி இங்கே தொடரக்கூடிய சூழல்ல தேசிய அளவில் இந்த கூட்டணி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய அளவில் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் மாநில அளவிலான தேர்தலின் பொழுது ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிர் அணியில் நின்று போட்டி கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி மீது முன்வைக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. உதாரணம், கேரளாவில் நடைபெறக்கூடிய தேர்தலின் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் வேறு எதிரே நின்று களத்தில் தேர்தல் சந்திக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் தேசிய அளவில் ஒரே கூட்டணியாக அடையாளம் காணக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு மாறுபட்ட கருத்துக்களை எதிரணியினர் கூட்டணி மீது ஏற்கனவே வைத்து வரக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி மேலும் வலுவிழுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றுவிடக் கூடாது, கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் தான் திட்டங்கள் வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும். மாறாக காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையில் கேட்பதாக நினைத்துக் கொண்டு எதிரணியினருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையிலான ஒரு வியூகத்துக்கு பலியாகிவிடக் கூடாது என்றும் காங்கிரசாருக்கு பலமுறை எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுது எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. 40 இடங்கள் கேட்கக்கூடிய சூழல்ல இந்த இடங்களை கொடுப்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணிக்குள்ளாக இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கான எண்ணிக்கை கொடுப்பது என்பது பிராக்டிகலி இம்பாசிபிள் என்பதை அவர் புள்ளி விவரங்களோடு எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அனைத்து கருத்துக்களையும்
அனைத்து புள்ளி விவரங்களையும் ஒருமித்த நிலைப்பாட்டாக இருக்க வேண்டும் என்ற அணுகுமுறையும் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு வேண்டிய எண்ணிக்கையில் பிடிவாதமாக இருக்கக்கூடியது இந்த கூட்டணிக்கு ஆரோக்கியமான போக்கை வெளிப்படுத்தவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த உணர்வை காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து திமுகவினர் பெற்றுக் கொண்டதும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறார்கள், அதனுடைய தனிப்பட்ட கருத்து என்றெல்லாம் அறியப்பட்டது போக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்குமான ஒரு கசப்பான மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போக்குக்கு வருகை புரிந்திருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் கூட்டணிக்குள்ளான ஒரு கசப்பான நிலை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் கூட்டணியை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ப. சிதம்பரம் வருகை புரிந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய இறுதிக்கட்ட முடிவை தெரிவித்ததற்கு பிறகாக இன்னும் காங்கிரசினுடைய இறுதிக்கட்ட முடிவை தெரிவிக்காத சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரசுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய நிலையிலும் அதே நேரத்தில் காங்கிரசுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில கூட்டணியை அனுசரித்துக் செல்லக்கூடிய வகையிலும் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட வேண்டும் என்பதுதான் மூத்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிற தலைவர்களை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்பாக ப. சிதம்பரம் பேசியிருந்தாலும் கூட திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கே.சி. வேணுகோபால் சந்தித்திருந்தார். காரணம், அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பது மட்டுமின்றி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அணுகுமுறையில் இருக்கும் பொழுது கூட்டணிக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற அடிப்படையில் தான் மூத்த தலைவர்களை தேசிய தலைமை அனுப்பி வைப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டுடன் தான் தற்பொழுது கே.சி. வேணுகோபாலை தொடர்ந்து ப. சிதம்பரத்தை இரண்டாவது முறையாக முதலமைச்சர் சந்திப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக பேச்சுவார்த்தை குழு என்பதை அமைப்பதற்கு முன்பாகவே கே.சி. வேணுகோபால் வந்து செல்வதற்கு முன்பாகவே ப. சிதம்பரம் முதலமைச்சர்களை இல்லத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை குழு தொடர்ந்து கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு கிறிஸ் சோடங்கர், செல்வ பிறந்தகை ஆகிய இருவரும் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக அவர்களுடைய பேச்சுவார்த்தை குழுவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுபோல் அடுத்தடுத்த கட்டங்களில் பேச்சுவார்த்தை நகர்ந்து வந்த போதிலும் கூட ஒரு உடன்பாடு, ஒரு சுமூக மனநிலை என்பது எட்டப்படவில்லை. மற்ற கட்சிகளை பொறுத்தவரையிலும் உதாரணத்துக்கு திமுக கூட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் பேச்சுவார்த்தையை நேரடியாக பேச்சுவார்த்தை குழுவுடன் தான் நடத்தினார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் தலைமையுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.